இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லாலேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம். தரணி என்ற தோழி கேட்டிருந்தாங்க. இது பிகினர்ஸ்க்கான சேனல். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது 2 விதமாக பண்ணலாங்க. முன்னாடி நம்ம எதுவுமே ஃபினிஷ் பண்ணாமல் அப்படியே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது ஒன்று. முன்னாடி ஃபுல்லாகவுமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஜாயின் பண்ணுறதுன்னு இருக்குது. இந்த 2 டைப்புமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். முதல்ல ஃபினிஷ் பண்ணாமல் ஃப்ரண்ட்டு வச்சுருக்கோம். இப்போ இதை எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்பொழுது, முதல்ல லைனிங் கிளாத்தை நம்ம ஷேப்போட அளவுகளை வச்சுக்கணும். முதல்ல ஷேப்போட அளவுகளை வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஷேப் டாட்டுங்கள்லாம் குறிச்சிருக்கோம். இதில் நம்ம வைக்கும்பொழுது இது உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இதனுடைய தொடர்ச்சியாகவே இதை நான் சொல்லித்தரேன். இப்போ நம்ம லைனிங் கிளாத்தை தான் இதில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ வலது பக்கம் வைக்க போகிறீங்க அப்படின்னும் பொழுது நம்ம வச்ச அந்த டாட்ஸ் அது அப்படியே உங்களுக்கு மேலே தெரியணும். அதாவது லைனிங்கோட லைனிங் வைக்கணும் கீழே. ஓகேவா? ஆனால் டாட்ஸ் நீங்கள் வச்ச அடையாளம் மேலே உங்கள் பார்வைக்கு தெரிகிற மாதிரி வைங்க. இதை அப்படி இது ஏற்கனவே நம்ம ஃபினிஷ் பண்ணின ப்ளவுஸ், அதாவது பேக் டிசைன் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ அது மேலே நம்ம வைக்கிறோம். வைக்கும் பொழுது இந்த கழுத்தில் நம்ம பேக்கில் ஃபினிஷ் முடிஞ்சாச்சு. இப்போ அந்த இடத்துல நம்ம வைக்கும் பொழுது இங்கே வைக்கக்கூடாது. ஷோல்டரை இது ஃபினிஷ் பண்ணாத இடம்ன்றதால அது கூட சேர்த்து வைக்கக்கூடாது. நம்ம இந்த சைடை மட்டும், அதாவது ஆம் ஹோல் கட்டிங்கில் அதை சரியாக வச்சுக்கணும். எக்ஸ்ட்ராவாக இங்கே வர்ற கிளாத்து உங்களுக்கு வெளியே தெரியணும். ஏன்னா இப்போ இதை நம்ம ஃபினிஷ் பண்ணும்பொழுது தான் இதுக்கு ஈவனாக வரும். இப்போ இதை முதல்ல இப்படி வச்சிடறோம் இல்லையா? நீங்கள் முதல்ல அப்படியே இது ஒரு ஓரத்தில் தையல் போட்டுக்கோங்க. இப்போது நம்ம இதை முதல்ல அதை வச்சு தைச்சோம்னா உங்களுக்கு 2யுமே ஒரே டைம் வைக்கும் பொழுது நான் என்ன இங்கே தைக்கிறேன்றது தெரியாமல் இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் முதல்ல லைனிங்கை வச்சுட்டேன். இப்போ மேலே நம்ம இந்த கிளாத்தை வைக்கிறோம். இப்போ இந்த கிளாத் வைக்கும்பொழுது உங்களுக்கு அந்த டிசைன் இப்படி ஃபினிஷ் ஆகிருக்கும் இல்லையா? அது மேலேயே அப்படியே வச்சு தைக்கலாம். ஆனால் இந்த இடத்துலையும் நீங்கள் இந்த கிளாத்தை லைனிங் கிளாத்தோட சமமாக வைங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்டிச் போடுறதுக்கு இடம் இருக்கும். இப்போ நீங்கள் ஓரமாக தையல் போட வேண்டாம். உங்களுக்கு அது கீழே இருக்கிற துணி நழுவாது. நம்ம தையல் போட்டாச்சு. இப்போ உங்களுக்கு நீங்கள் எந்த இடத்துல போடணும்னு சரியான அளவில் போட்டுக்கோங்க. இது இப்படி ஜாயின் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ இந்த 2 லைனிங் கிளாத்தையும் இப்போ ஃப்ரண்ட் இந்த இடத்த இப்போ நம்ம தைக்க போகிறோம். தைக்கும் பொழுது ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் இதில் கவனிச்சுக்கணும். இந்த பேக்கோட ஃபினிஷிங் பார்ட் இங்கே இருக்குது. நம்ம அதுக்கு தாண்டி தைக்கக்கூடாது. அதனுடைய நேர்கோட்டிலே தைக்கணும். அதை கொஞ்சமும் பிடிக்காமல் தைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் அதை பிடிச்சு தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இடம் இழுத்த மாதிரி ஆகிடும். திரும்பவும் நீங்கள் பிரித்து தான் அதை செய்யணும். அதனால் இப்படி தைக்கும் பொழுது அந்த கிளாத்து உங்களுக்கு ஜாயின் ஆகாமல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அல்லது இப்படி இதை மடிச்சுக்கோங்க. ஃபினிஷிங் பார்ட்டை இப்படி மடிச்சுட்டு இப்போ நீங்கள் தைரியமாக தைக்கலாம். ஏன்னா அது மாட்டாது. இந்த வளைவுகளில் மட்டும் நான் லேசாக சீசர் கட் போடுறேன். இப்போ இதை அப்படியே நீங்கள் திருப்பி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடம் மாட்டாமல் இருக்கணும். உங்களுக்கு தெரியாமல் மாட்டி இருந்தால் இன்னொரு முறை நீங்கள் பிரிச்சுட்டு தான் தைக்கணும். ஆனால் நான் சொன்ன மெத்தடில் தைச்சிங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு அது மாட்டாது. இப்போ இது மேலே நீங்கள் லேஸை வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு அந்த ஜாயின் பண்ணின இடம் நல்ல கிளியராக நேராக இருக்குங்களா? ஓகேவா? இப்போ அடுத்தது ஃபினிஷ் பண்ணின முன்பாகத்தை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இது ஃப்ரண்ட்டை நம்ம முடிச்சிட்டோம். ஷேப்பு எல்லாமே கட் சொல்லி எல்லாம் வச்சாச்சு. இப்போ நெக்கை நம்ம ஃபுல் ஃபினிஷிங் பண்ணாமல், இப்போ இதை நீங்கள் பைப்பிங் வைக்கிறீங்களோ ஹெம்மிங் வைக்கிறீங்களோ எதுவாக இருந்தாலுமே இதை இப்படியே நீங்கள் முதல்ல ஜாயின் பண்ணுறோம் இல்லையா? இந்த முதல்ல ஜாயின் பண்ணுறதோடு விட்டுட்டு அப்படியே நம்ம ஷோல்டரை ஜாயின் பண்ணின பிறகு தான் கழுத்தை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணணும்.
இப்போ நீங்கள் ஹெம்மிங் பண்ணுறதா இருந்ததுன்னா இந்த இடத்துலலாம் சிசர் கட் போட்டுக்கோங்க. இப்படி மடக்கி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த கிளாத்து ஜாயின் பண்ணின கிளாத் எக்ஸஸாக இருந்தால் அதை லேசாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ உங்களுக்கு இது கருப்பு நிறம்ன்றதால நானும் கருப்புலேயே நூலை போட்டுட்டா நிச்சயமாக உங்களுக்கு அது கொஞ்சம் புரியாதுன்றதால வேறு ஒரு லைட்டான கலர் தான் போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இது ரைட் சைடு. இது வந்து ஏற்கனவே ஃபினிஷ் ஆயாச்சு. இதுவும் வந்து ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜ் தான். ஆனால் நெக்கை மட்டும் நம்ம இன்னும் ஃபினிஷ் பண்ணலை முன்னாடி. இப்போ இதை வைக்கும் பொழுது நீங்கள் இதை பைப்பிங் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த இடம் எக்ஸஸ் ஆகும் இல்லையா? இந்த பாதி கிளாத் வந்து உங்களுக்கு இப்படி மடிக்கும் பொழுது இந்த பாதி கிளாத் வந்து பைப்பிங்காக இருந்தால் வெளியே நீட்டிகிட்ருக்கோம். இப்போ அதையும் சேர்த்து தான் நம்ம இந்த ஷோல்டரை ஜாயின் பண்ணணும். நமக்கு எங்கே ஜாயின் மடிக்கும் பொழுது எங்கே வருதுன்றத உங்களுக்கு ஒரு கோடு போட்டு காட்டியிருக்கேன். இந்த இடத்துல நம்ம கரெக்டாக இங்கே ஃபினிஷிங்கான பேக் சைடை வைக்கிறோம். இப்படி வச்சு தான் இதை ஜாயின் பண்ணணும். இல்லை இப்போ வந்து நீங்கள் ஹெம்மிங் தான் வைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து இப்படி மடிச்சுட்டு இந்த இடத்துல தையல் போட்ட பிறகு நீங்கள் தையல் போட்ட பிறகு இப்போ நீங்கள் ஹெம்மிங்னும் பொழுது இதை தைச்சிருங்க. நம்ம மடித்து வச்சு இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் வரும் இல்லையா? அப்போ இந்த இடம் எக்ஸஸாக இருக்கிற இடம் நீங்கள் மடித்து ஹெம்மிங் பண்ண போகிற இடம். அதனால் நீங்கள் இந்த தையலையே கணக்காக வச்சுக்கிட்டு சரியாக நம்ம மடிக்க வேண்டிய இடத்தையும் இப்படி அனுசரிச்சுட்டு அப்படியே வைக்கலாம். ஆனால் பைப்பிங்கில் அந்த மாதிரி செய்ய முடியாது இல்லையா? பைப்பிங் நம்ம தைக்கும் பொழுது பாதி இப்படி அந்த உருட்டைக்கான பகுதி இப்படி வெளியே நீட்டிகிட்ருக்கோம். அதனால தான் அந்த இடத்தையும் நம்ம ஒரு கோடு போட்டுட்டு அங்கேருந்து தான் நம்ம இதை ஜாயின் பண்ண போகிறோம். இது வந்து நான் சொல்கிறது பைப்பிங்க்கு மட்டும்தான். இப்போ இந்த 2 இடமுமே உங்களுக்கு சரியாக இருக்கா அப்படின்றத, அதாவது இந்த எக்ஸஸாக உங்களுக்கு லைனிங் கிளாத் மேலே இருந்ததுன்னா அல்லது மேல் கிளாத் மேலே இருந்ததுன்னா எதுவாக இருந்தாலும் அதை ஈவனாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வைக்கிறது ரொம்ப பொருத்தமாக அதில் அமைப்பாக இருக்கும். நம்ம முதல்ல அனுசரிக்க வேண்டிய இடம் இந்த இடம்தான். இங்கே கரெக்டாக வச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அந்த இடம் எக்ஸஸாக இருந்தாலும் சரி குறைவாக இருந்தாலும் சரி அந்த இடத்த பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது. நமக்கு தேவை இந்த பாகம்தான் சரியாக வரணும். அங்கே இருந்ததுன்னா நம்ம இனிமேல் தான் அதை ஃபினிஷ் பண்ண போகிறோம். தேவையில்லை எக்ஸஸாக இருக்குது கொஞ்சம்னா அதை நம்ம கழித்து விட்டுறலாம். ஆனால் இங்கே நீங்கள் அதிகமோ குறைவோ பண்ணிட்டீங்கன்னா நம்மளால் மாற்ற முடியாது. இப்போ இப்படி எடுத்துருக்கோம். இது உங்களுக்கு பைப்பிங்க்கு. இப்போ நம்ம மடிக்கிற இடம் தெரியுதுங்களா? இந்த எக்ஸஸாக இருக்கிற இடத்த இப்படியே பைப்பிங்க்கு மடிக்கிறோம். அவ்வளவுதான். இங்கேயும் உங்களுக்கு எந்தவித டிஃப்ரெண்ட்டும் இல்லாமல் வந்திருக்கு பாருங்கள். சரியா? உங்களுக்கு நிச்சயமாக இது பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்தினீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.